Hi guys, welcome back to my YouTube channel. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல் பற்றின ஒரு இன்ட்ரோ நான் குட்டியாக கொடுத்துட்றேன். நான் பெருசாக அதுதான் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணல இந்த சேனலுக்கு. டெய்லி என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ, எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதோ ஆர் இந்த கேட்டகரி தான் இல்லாமல் நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் அப்படியே ராவாக ஒரு 10 வருஷம்க்கு அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும்னு தோன்ற வீடியோஸ். ஸோ அந்த மாதிரிலாம் சும்மா ரேண்டமாக கேப்சர் பண்ணி போடலாம் அப்படின்றதான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். போக போக என்ன ஆகுன்றது ஐ டோன்ட் நோ. இன்றைக்கி வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, சத்தியமாக இன்றைக்கி வீடியோ என்னவாக இருக்க போகுது எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா. ரேண்டமாக இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ரைட் நவ் மை ஹோம் இஸ் எ மெஸ். ஓகேங்களா, வீடு ரொம்ப அலங்கோலமாக கிடக்கு. ஐ திங்க் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ மோசமாக இந்த வீடு இருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் கொஞ்ச நாளாக மை லைஃப் இஸ் எ மெஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ லைஃபே மெஸ்ஸாக இருக்குது, வீடு மெஸ்ஸாக இருக்குது, அதில் தப்பு இல்லைன்னு சொல்லி நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் லைஃபும் மெஸ்ஸாக இருக்குது, வீடும் மெஸ்ஸாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்றாவது க்ளீன் பண்ணலாம். சரி, என்னால் என் லைஃப் மெஸ்ஸை க்ளீன் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஹோம் மெஸ்ஸையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் ஹோம் ரீசெட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ சரி, பண்ணுறோம், அது அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்னு ஐ டோன்ட் நோ. பட் சும்மா ஒரு மேபி நெக்ஸ்ட் இயர் இந்த டைமில் நான் இதை பார்க்கும்போது இட் வில் ரிமைண்ட்ஸ் மீ தட் எவ்வளோதான் மெஸ்ஸாக இருந்தாலும் லைஃப் மஸ்ட் கோ ஆன், த ஷோ மஸ்ட் கோ ஆன். ஸோ அதான் ஒரு ரீசெட் vlog மாதிரி பண்ணுறேன். அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பேசி உங்களை போர் அடிக்க விருப்பப்பட பேசி நான் உங்களை போர் அடிக்க வைக்க போகிறதில்ல. ஓகே, எனக்கு என்னோட பிகினர் ட்ரைபாட் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? இல்லைனாலும் நான் காட்டுறேன், பிரச்சனையே இல்லை. என்னோடய பிகினர் ட்ரைபாட் இங்கே தான் நான் என்னோடய ஃபோன் வச்சு இங்கே தான் நான் இப்போதைக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். போக போக நெக்ஸ்ட் வீடியோஸில் ட்ரைபாட் வந்துடும். Meanwhile, நம்ம லைஃப்பில் என்ன வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் மெயினாக பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இப்போ அந்த வேலையை தான் நான் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறேன். அதுதான் ஃபுட். சாப்பிட்டுட்டு நம்ம க்ளீனிங் vlogsக்குள்ளே போகலாம். a few moments later. ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் நான் க்ளீன் பண்ண டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ரூம் தான் கொஞ்சமாவது கொஞ்சமாவது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த மடக்கிற எல்லா கிளாத்ஸையும் அயன் பண்ணி அப்படியே மடக்கி வைக்கணுன்னு தான் ஆசை. பட் அது பண்ணுறதுக்கான டைமும் இல்லை, அதுக்கான எஃபர்ட்டும் போட முடியல. ஸோ எப்போல்லாம் எந்தெந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போடுறோமோ அதை மட்டும் எடுத்து அயன் பண்ணி போட்டுப்போம். ப்ளஸ் இது ரொம்ப நாளாகவே ஒரு 3-4 நாளாகவே இந்த துணிலாம் அப்படியே கிடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதனால தான் அதையே ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அப்போது ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும்ன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையும் நான் மடக்கி வைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை வைக்க வேண்டிய இடத்துல போய் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலைக்குள்ளே போகலாம். அடுத்து நான் பண்ண வேலை இந்த பெட்ஷீட்ஸ் மாற்றுறது. இந்த ரூம்லேயும் இது இல்லாமல் இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த 2 ரூம்லேயும் பெட்ஷீட்ஸ் மாற்றுறது. இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் பண்ணுற விஷயம். ஆனால் ஒரு 3-4 வீக்ஸாக எங்கள் வீட்டில் இந்த வேலை எதுவுமே நடக்காமல் இருந்தது.
அதனால் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 2 வேலை பண்ணோன்னு நினச்சதே வந்து இந்த துணி மடக்கிறது, அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் போடுறது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு 2 வேலையாக வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேலைலாம் குட்டி குட்டி வேலை தான், அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ எடுத்த உடனே இந்த 2 வேலையை நான் முடிச்சிட்டேன். அடுத்து இந்த ஷெல்ஃப் வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இது இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது எங்களோட டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இந்த ஷெல்ஃபில் தான் இருக்குது. அதனால் அவசரத்துக்கு எடுத்துகிட்டு அப்படியே அங்கே எங்கேன்னு வச்சுட்டு போயிடுவோம். அடுத்து இந்த டேபிளில் இல்லாதது எதுவுமே இல்லை. இந்த டேபிளில் 2 ட்ரா இருக்குது. அதில் இந்த ட்ராவில் என்னென்னமோ, அதாவது யூஸே இல்லாத விஷயங்கள்லாம், டஸ்ட்பினில் போட வேண்டிய விஷயம்லாம் இந்த ட்ராவில் தான் வந்து வச்சுருக்கோம். அது ஏன்னு தெரியல. இதை க்ளீன் பண்ணி பல மாதங்களாகுது. ஸோ நான் ஒன்றா எடுத்து தேவை இருக்கிறத மட்டும் உள்ளே வச்சுட்டு பாக்கி தேவையில்லாதது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அடுத்து இந்த பக்கத்து ட்ரா, இதில் வந்து நிறைய க்யூட்டான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. தலையில் போடுற பேண்டு, கீ செயின்ஸு, கையில் போடுற பிரேஸ்லெட்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இதில் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் வீட்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்றதே எனக்கு தெரியாது அன்டில் நான் இந்த ட்ராஸை திறந்து பார்க்குற வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் எப்போயோ உள்ளே வச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 ட்ராவை திறந்ததாக எனக்கு திறந்துருக்கோம். பட் உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு உள்ளே இருந்து கிடச்சிது. அடுத்து இது என் அம்மாவோட தையல் மிஷின். இதுக்கும் எனக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை, ஏன்னா இது என் அம்மாவோட டிபார்ட்மெண்ட். ஆனால் தையல் மிஷினில் தையலுக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது, அது இல்லாமல் வேறு நிறைய விஷயங்களும் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் எது தேவையில்லாததுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை மட்டும் நீட்டாக கொஞ்சம் எடுத்து மட்டும் வச்சுக்கிட்டேன். இவ்வளோ வேலை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கலான்னு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டேவே எனக்கு புக் படிக்கிறது தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபிக்ஷனலும் படிப்பேன், நான் ஃபிக்ஷனலும் படிப்பேன். பட் ஃபிக்ஷனல் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த புக் வேர்ல்டில் போய் அந்த கேரக்டர்ஸ் கூடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படியே நான் போயிடுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். புக் லவர்ஸ்க்கு நான் சொல்கிறது ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் புக்கில் இருக்கிற பிரச்சனையும் என்னோடய பிரச்சனையாக நினச்சி அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது தான் என்னோடய ஃபேவரட் ஹாபி. ஸோ புக்ஸ் படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய டே இன் மை லைஃப் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த கிளிப்பை பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நான் புக்ஸ் படிப்பேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் அந்த ரூம் க்ளீன் பண்ணது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டேன், அதெல்லாம் என்னால் vlog பண்ண முடியல. அண்ட் இப்போவே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் டே. இந்த வீடியோவில் நான் நிறைய கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி என்னோடய புக் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது, என்னோடய புக் கலெக்ஷன்ஸ் காட்டணும், இது எல்லாமே நான் நினச்சேன். பட் அதெல்லாம் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணி போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே இந்த பார்சல் எனக்கு ரிசீவ் ஆச்சு. சரி, ஓகே, அப்போ அதையும் அன்பாக்ஸ் பண்ணுறதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிளிப்பையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆப்ரேட் பண்ணணும் எனக்கு தெரியல. பட் நான் இதை கற்றுக்கிட்டு இதை வச்சு வீடியோ பண்ணுறேன். இது இங்கே சம்பவம் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் முடிச்சிடலான்னு நினச்சேன். ட்ரைபாட் வந்துருச்சு அண்ட் அதை வச்சு நான் எடுக்கிறேன். ட்ரைபாட் வந்ததுக்கப்புறம் அதை இப்போ அந்த ட்ரைபாடில் தான் செட் பண்ணி அந்த லைட்டிங்கோடு வச்சு இந்த வீடியோவை நான் சும்மா எடுத்து பார்க்குறேன். அண்ட் ப்ளூடூத் ரிமோட்லாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் ப்ரிட்டி மச் எக்ஸைட்டட் ஆக்சுவலாக. பிகாஸ் லைட் இருக்குது, ப்ளூடூத் ரிமோட் இருக்குது, இதெல்லாம் நான் வாங்குவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஒரு லைட் செட்டிங், இது ஒரு லைட் லைக் கம்மி லைட், அண்ட் இது அதிகம் லைட். 2 லைட் செட்டிங் தான் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த ட்ரைபாட் நான் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றின ஒரு ரிவ்யூ நான் லேட்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போடுறேன். I'm excited to try all these things. ஓகே பாய். இதை வச்சு தான் நான் ஆஃப் பண்ண போகிறேன் கேமராவை. பாய்.